அந்த இடத்த சுத்தி செவரு எழுப்பிடலான்னு நினைச்சேன்ப்பா. ஆமாப்பா, நான் வேலைக்கு ஆட்களையும் வர சொல்லிட்டேன். ஆமா, இனிமே அந்த கிணறு, அந்த பயங்கரமான இடம் எல்லாமே செவத்துக்கு அந்த பக்கம் தான் இருக்கணும். அந்த பக்கம் போறதுக்கான வழியை செவரை கட்டி ஒரடியா க்ளோஸ் பண்ணிடணும். அப்பாவும் இதை சொல்றாரு பாத்தியா? சரி ராக்கி கண்ணா, பவித்ரா எங்க? மம்மி அவங்க ரூம்ல இருக்காங்க. பிசாசினியோட அடுத்த அட்டாக்காக அவங்க தயாராகிட்டு இருக்காங்க. ராத்திரி முழுக்க முடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. நானும் அவங்க கூட தான் இருந்தேன். ஆனா உங்களுக்கு தான் தெரியும்ல, எனக்கு புக்க பார்த்ததுமே தூக்கம் வந்துரும்னு. என்னால கண்டிப்பா பவித்ரா அன்னைக்கு ஹெல்ப் பண்ண முடியும். அவங்க என்ன தேடிட்டு இருக்காங்களோ அது எனக்கு தெரியும். ஜூனியர் நாஷன், வாழ்க வாழ்க. சரி, இப்ப நீ உன்னோட மிஷனை கவனி, நான் போய் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வேலையை கவனிக்கிறேன். ஏன்னா இந்த செவரு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு. சரி வா மனோகர், இத வச்சுட்டு வாப்பா. அப்புறம் வித்யா இங்க பாருமா. முதல்ல நாம பவித்ரா ராத்திரி முழுக்க முடிச்சிட்டு இருந்தா. அவளுக்கு டீ டிஃபனும் தர, கொண்டு போய் கொடுத்துரு. ஏதாவது கிடைக்கலாம். மாயாவி உலகத்தோட ஒவ்வொரு விஷயத்தையும் தாத்தா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காரு. ஆனா இதுல எதுவும் கிடைக்கல. கடைசி பேச்சு வரைக்கும் பார்த்துட்டேன். ஆனா 10 தலை பிசாசினிய பத்தி எங்கேயுமே எதுவுமே எழுதலையே. இப்ப நான் என்ன பண்றது? எனக்கு யாரும் ஹெல்ப் பண்ணுவாங்க? இங்க யாருமே இல்லையே. பவித்ரா அண்ணி, இந்தாங்க சுட சுட டீ குடிங்க. அதுக்கப்புறம் நம்ம ஒண்ணா உங்களுடைய தாத்தாவுடைய பேஜஸை ஸ்கேன் பண்ணலாம். நான் டைரியில இருக்கிற ஒவ்வொரு பேஜையும் ஒவ்வொரு பேராகிராஃபையும் எல்லா லைனையும் அலசி ஆராய்ச்சிட்ட வித்யா. ஆனா இதுல 10 தலை பிசாசினிய பத்தி எதுலையுமே எங்கேயுமே குறிப்பிடல. ஒரு சின்ன க்ளூ கூட இல்ல. இது எப்படின்னு தான் தெரியல. ஆனா எனக்கு ஒண்ணு தோணுது, அப்படி ஒண்ணு இருக்கு. அதுவும் நமக்கு நெருக்கமா இருக்கு. அவ